வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் பிறப்பினில் மகிழுங்களே, இயேசுவின் பிறப்பினில் மகிழுங்களே. இந்த யுகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால், இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால், இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. சுந்தர ஜோதி வந்தருளாயா, எந்த நெஞ்சிலே எழுந்தருளாயா. தந்தையும் தாயும் நீ, தலைவனும் துணையும் நீ. தந்தையும் தாயும் நீ, தலைவனும் துணையும் நீ. வேந்தனும் வேள்வியும் நீ, வேத பார்க்கடலும் நீ. சுந்தர ஜோதி வந்தருளாயா. தந்தை மகன் தூயாவியாரன் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வாடை காற்று வீசும் இரவு பொழுதில் இறைவனின் வெற்றியின் பரிசு இயேசு கிறிஸ்து பாலனை காண அன்று இடையர்களைப் போல் இன்று ஆலயம் வந்திருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மார்கழியில் பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரி வயிற்றில் மனூறு எடுத்த இறைவன் மீண்டும் ஒரு முறை மனிதருக்கு போதிக்க, புதுமைகள் புரிய, மண்ணகத்தை புண்ணிய பூமியாக மாற்ற நம்மிடையே மனிதராக பிறக்கிறார். இறைமகன் இயேசுவின் நோக்கம் அன்று எதுவாக இருந்ததோ அதுவே இந்த நவீன காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இதைத்தான் விவிலியத்தில்
வானதூதர்களின் வாய் வழியாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாசிக்கின்றோம். உள அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அமைதியை உருவாக்க செய்வதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக உள்ளது. ஆகவே ஆண்டவரின் அமைதி, மகிழ்ச்சி, அருள் அவனியில் அபரிதமாக அருளப்பட இத்திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். அன்புக்குரிய மக்களே, பல எண்ணங்களோடும் பல கனவுகளோடும் பல சிந்தனைகளோடும் பல திட்டங்களோடும் இந்த ஆலயத்தில் ஒரு குடும்பமாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அவர் நம்மை கண்மணியோடு பார்த்து நம்முடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தரவும், நம்முடைய சுகங்கள், கவலைகள் நல்லதையும் காவலையும் நாம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நீளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் ஆண்டவரே இரக்கம். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோடு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு
கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தி. அதனால் என் மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறைநிழல்களை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் உரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது ஏசாயா நூல் பிரிவு 9 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரையிலான இறைவார்த்தைகளாகும். இவ்வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கிறார். பேரொளியை காண செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர், அமைதியின் அரசரை கொடுத்து நீதியும் நேர்மையும் நிறைந்த ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என கூறும் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அலகு 9 இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை. எசேயா நூலிலிருந்து வாசகம். அலகு 9 இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பவர் மேல் சுடர்வழி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டிற்கு செய்தது போல் அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுப்போரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசு இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ரத்தினமே
சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அடி தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன். சின்ன சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை எழி தாலாட்டு பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே மழலையான மன்னவரே மழலையான வந்தவரே மாட்டு தொழுவின் மாணிக்கமே 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 சின்ன சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அழி தாலாட்டு பாடுவேன். வண்ண பூமழையே வானழகி வையம் வந்ததா சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலா தஞ்சம் கொள்வதா வெள்ள பூமழை வானழகே வையம் வந்ததா சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா மின்மினி போலவே மீன்கள் சூழவே கண்மணி கோலமே அந்த தெய்வம் பிறந்ததா அருளே அழகா வாழ வந்ததா இருளே நிழலா நீள வந்ததா ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அழி தாலாட்டு பாடுவேன். இருளினிலே இருப்பவர்கள் ஒளியை தந்திட நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட அங்கு இருளினிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட இரவின் மடியிலே புது விடியல் தழுவதா இறைவன் இருக்குமே அழி தந்த பரிசிதா மரியின் மகனே ஆரிராரிரோ மதிமுகமே மலர்வனமே ஆராரிரோ சின்ன சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அழி தாலாட்டு பாடுவேன். தாலாட்டு பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே மழலையான மன்னவரே மழலையான வந்தவரே மாட்டு தொழில் மாணிக்கவே மாணிக்கமே மாணிக்கமே சின்ன சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அழி தாலாட்டு பாடுவேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 2 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களில் இருந்து விடுபடவும் எல்லா நெருக்கீடுகளில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்றவும்
தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் திருத்தூதர் பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 2, 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 2, 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறை வாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறை வாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேயம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளை பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது.
வானதூதர் அவரிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரொளி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை குழந்தை இயேசுவோடு பகிரும் இந்த இரவு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் மகிழ்வும் அமைதியும் தரும் நல்ல இரவாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹாப்பி. உங்களோட பக்கத்தில் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி இருக்கும் தட்டி சொல்லுங்க. முன்னாடி இருப்பாங்க இல்லையா, பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட அன்புக்குரிய இறைமக்களே, இந்த அழகிய இரவுக்காக 4 வாரங்கள் நாம் நம்மை தயாரித்தோம். இந்த இரவு என்றைக்கு வரும்? அன்று நான் ஆலயத்திற்கு போக வேண்டும், நல்ல எண்ணத்தோடு ஆலயத்திற்கு போக வேண்டும், நல்ல உடவுடுத்தி நான் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும், இறை வார்த்தையை கேட்க வேண்டும், இறை உடலை நான் ஏற்க வேண்டும் என்றெல்லாம் பல கனவுகளோடு எண்ணி கொண்டிருந்த நாம் இன்று இந்த ஆலயத்திலே ஒரு குடும்பமாக நாம் கூடியிருக்கின்றோம். திரு அவையானது நம் ஒவ்வொருவருக்கும் 4 வாரங்களை கொடுத்து 4 சிந்தனைகளையும் கொடுத்திருந்தது. எதிர்நோக்கு, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி. இந்த 4ம் இருக்கும் இடத்தில்தான் இறைவன் இருக்கிறார் என்பதை இந்த திரு அவை நமக்கு கற்றுத் தந்திருந்தது. நம்மிடமிருந்த எதிர்நோக்கி அதை இரட்டிப்பாக்க வேண்டும், அன்பை அது இரட்டிப்பாக்க வேண்டும், மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க வேண்டும், அமைதியை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 4 வாரங்களும் அப்படி நாம் பெருக்கிக் கொண்டோம் என்றால் இந்த ஒரு இரவு நமக்கு ஒரு புனிதமான இரவாக இருக்கும். எங்கெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறதோ, எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதோ, எங்கெல்லாம் அமைதி இருக்கிறதோ, அங்கே இறைவன் இருக்கிறார் என்பது நம்முடைய திரு அவை தருகின்ற ஒரு படிப்பினை. ஆகவே அன்புக்குரியவர்களே, 4 வாரங்களை நாம் நல்ல முறையில் தயாரித்துவிட்டு இந்த புனிதமான இரவில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட நாம் வந்திருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது ஒரு விழா மட்டுமல்ல, இது ஒரு நிகழ்வு. கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது ஒரு விழா அல்ல மட்டுமல்ல, இது ஒரு நிகழ்வு. இறைவன் மனிதனை மனிதனுடைய நிலையில் சந்திக்க வந்த நிகழ்வு. இருளை ஒளி வென்ற நிகழ்வு. மனிதனும் கடவுளை சந்திக்கலாம் என்ற ஒரு நிகழ்வு. விண்ணகம் மண்ணகத்தை சந்தித்த ஒரு நிகழ்வு. இது ஒரு விழா மட்டுமல்ல, இது ஒரு நிகழ்வு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது பல எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் வரலாம், எழலாம். நீங்கள்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது உங்களுக்கு என்ன எண்ணம் வந்துச்சு? ஃபாதர் கேள்வி கொட்ட உடனே எல்லாரும் தரையை தான் பார்ப்பாங்க. தரையில் தான் அழுக்கிருந்த மாதிரி இல்லையா? நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடும் என்ன வந்துச்சு உங்களுக்கு? எண்ணமே வரலையா? பரிசு கொடுக்கணும்னு எண்ணம் ஒன்றும் வரல, கிஃப்ட் வாங்கணும்னு எண்ணம் வரல, புது துணி கொடுக்கணும்னு எண்ணம் வரல, நம்ம யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படி எண்ணம் வந்ததில்லை. நான் சொல்றது புரியுதா இல்லை புரியாத மாதிரி இருக்கிறீங்களா? புரியுதா? அப்போ என்ன எண்ணம் வந்துச்சு? நீங்க தொடக்கத்தில் அந்த நம்ம முதல் வாரம் இல்லையா, இந்த திருவரை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடும் போது என்ன எண்ணம் வந்துச்சு?
சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் விடுங்க. இன்னைக்கு காலையில் என்ன வந்துச்சு? கோயிலுக்கு போனோம் இல்லையா? இல்லை நம்ம கோயில் இன்னைக்கு அந்த குடில் அதை பார்க்கணும், டெக்கரேஷனை பார்க்கணும், அதெல்லாம் அந்த எண்ணமா? சரி, நம்ம அதெல்லாம் ஒதுக்கி வைப்போம். உங்களோடு ஒரு சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணத்தில் முதல் வர வேண்டியது அந்த பெத்லகேம் இல்லையா? அந்த பெத்லகேம் என்பது ஒரு புகழ்பெற்ற ஊர் இல்லை, அந்த ஒரு புகழ்பெற்ற நகரமும் அல்ல. இது ஒரு சாதாரண ஒரு ஊர், புகழ் இல்லாத ஒரு ஊர் புகழ் பெறுகிறது என்றால் அங்கு இறைவன் பிறக்கின்றார். இந்த பெத்லகேமில் ஒரு நிகழ்வு அங்கே நடக்கிறது. அங்கு இருக்கின்ற ஒரு விடுதி, அந்த விடுதியில் இயேசுவுக்கு இடமில்லை. அப்படிதானா? ஏன் அந்த இயேசுக்கு இடம் இல்லை? நைட்ல போனதுனாலயா? ஏன் அந்த இயேசுக்கு அங்க இடம் இல்லை? லேட் நைட்ல போனதுனாலயா? இல்ல அந்த கேட்டை பூட்டினாலயா? எதுக்கு இயேசுக்கு அங்க இடம் இல்லை? இல்ல இயேசுவை யாரும் விரும்பலையா? இயேசுனுடைய வருகைக்காக மக்கள் எதிர்பார்த்திருக்கலையா? ஏன் இயேசுக்கு அங்க இடம் இல்லை? நான் கேட்கறது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அமைதியா இருக்கிறீங்க, தூக்கம் வருதா? இயேசுக்கு அங்க இடம் இல்லை. ஏனென்றால் அந்த விடுதி நிறைந்திருந்தது, அந்த விடுதி நிரப்பப்பட்டிருந்தது, அங்கு இடம் இல்லை. அதான் நம்முடைய வாசகம் நற்செய்தியில கேட்டோம் இல்லையா? இயேசு பிறந்த பொழுது அந்த விடுதியில் இடமில்லை. இப்ப அதே பெத்லகேம் நமக்குள்ளும் ஒரு பெத்லகேம் இருக்கிறது, நமக்குள்ளும் ஒரு பெத்லகேம் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்திலும் ஒரு பெத்லகேம் இருக்கிறது, நம்முடைய அன்பியத்திலும் ஒரு பெத்லகேம் இருக்கிறது, நம்முடைய ஆலயத்திலும் ஒரு பெத்லகேம் இருக்கிறது. அந்த பெத்லகேம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டு முழுவதும் நாம் எல்லோரும் பிஸியாக இருக்கிறோம். ஆண்டு முழுவதும் நாம் குடும்ப பொறுப்போடு இருக்கிறோம். ஆண்டு முழுவதும் குடும்பத்துக்காக நாம் உழைக்கிறோம். ஆண்டு முழுவதும் கவலை, ஆண்டு முழுவதும் எரிச்சல், ஆண்டு முழுவதும் சந்தேகம், ஆண்டு முழுவதும் குடி, ஆண்டு முழுவதும் கோல் சொல்லுதல், ஆண்டு முழுவதும் நாளை பற்றிய சிந்தனை. இப்படி நம்முடைய இதயம், அதை பெத்லகேம் இதயம் நிறைந்திருந்தால் இறைவன் எப்படி பிறக்க முடியும்? ஆக நாம் இறைவனை விரும்புகிறோம். அந்த விடுதி இறைவனை விரும்பியது, ஆனால் அந்த விடுதி நிறைந்திருந்ததால் அங்கு இயேசுவுக்கு அங்கே இடமில்லை. அப்படி என்றால் என்னுடைய இதயம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. பல்வேறு கவலைகள், சோதனைகள், சந்தேகங்கள், எரிச்சல்கள், இதால் என்னுடைய இதயம் நிறைந்திருக்கின்ற பொழுது எப்படி நான் இறைவனுக்கு இடம் கொடுக்க முடியும்? இறைவன் பிறக்க முடியுமா? ஆகவே நமக்குள்ளும் ஒரு பெத்லகேம் இருக்கிறது. அந்த பெத்லகேத்தை எப்பொழுதுமே காலியாக வைத்திருக்க வேண்டும், எம்டியாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் பிறப்பார். லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 படிக்கின்ற பொழுது அங்கே சக்கேயுடைய அந்த கதை சொல்லப்படுகிறது. அந்த சக்கேவு தன்னுடைய உயரத்தில் சிறியவனாக இருந்தாலும் வாழ்க்கை முழுவதையும் பணத்தால் நிறைத்த ஒரு பெரியவன். இறைவன் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கின்ற பொழுது அவர் உள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. கடவுளுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்குகிறார். நான் யாரையாவது வஞ்சித்து நான் காசு எடுத்திருந்தால் அவர்களுக்கு 4 பங்கை கொடுத்து விடுகிறேன் என்று தன்னை வெறுமையாக்குகிறார். இறைவன் இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அவர் வெறுமையாக்கி இறைவனுக்கு இடம் கொடுக்கின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25-37 படிக்கின்ற பொழுது அங்கே நல்ல சமாரியன் ஒரு ஓமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஓமையில் 3 முக்கியமான நபர்கள், ஒன்று குரு, லேவியர், இன்னொரு நல்ல சமாரியன். இந்த குருவும் லேவியரும் தங்களுடைய குடும்ப பொறுப்பை முதலில் நிறுத்தினார்கள். தங்களுடைய குடும்ப உணர்வு தான் எல்லாம் என்று அவருடைய இதயத்தை நிறைத்திருந்தார்கள். அதனால்தான் பிறருக்கு உதவி செய்ய முடியாமல் அவர்கள் வந்த வழியிலே திரும்பி போகிறார்கள். நல்ல சமாரியன் அப்படி அல்ல. அவனுக்குள்ள பொறுப்பு இருந்தாலும் பிறரை கண்ட பொழுது தன்னை வெறுமையாக்கி பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று தன்னை வெறுமையாக்கி அங்கே அவர் உதவி செய்கின்றார். ஆகவே நாமும் அப்படிதான். இறைவனை காண வேண்டும் என்றால் நான் என்னையே வெறுமையாக்க வேண்டும், நான் என்னையே காலியாக்க வேண்டும், இறைவனுக்காக இடம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தில்தான் பெத்லகேம் உருவாகிறது. அன்புக்குரியவர்களே, 2வது சிந்தனையை உங்களோடு சிந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன். இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்ட ஒரு வார்த்தை இடையர்கள்.
இந்த இடையர்கள் ஆடுகளை பேணி பாதுகாக்கிறவர்கள். இந்த இடையர்கள் ஆடுகளுக்கு தேவையான உணவை கொடுக்கின்றவர்கள். இது நமக்கு தெரிந்தது. தெரியாத ஒன்று என்னவென்றால், இவர்கள் எல்லோரும் அழுக்கானவர்கள், இவர்கள் எல்லோரும் பொய் பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் திருடர்கள். அழுக்கானவர்கள் என்றால் அவர்கள் குளிப்பது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு காலோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இவர் குளிக்கிறவர்கள். என்றால் ஆடுகளோடு ஆடுகளாக வாழக்கூடிய இந்த மக்கள் பொய் பேசக்கூடியவர்கள். பிறருடைய கொட்டகையிலிருந்து ஆடுகளை தங்களுடைய இதிலே வைத்துக் கொள்வார்கள். என்னுடைய ஆடுகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இன்னொன்று பொய் பேசக்கூடியவர்கள். இவர்களை தான் இறைமன் இயேசு கிறிஸ்து என்று பிறப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்காக மாபெரும் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. உண்மையிலே இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் பயந்திருப்பார்கள். அதை நம்ம வாசித்தோம். இவர்கள் பயந்து போனார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் பொய் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் திருடுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் பயம்தான் முன்னால் இருக்கும். இவர்கள் பயந்து போனார்கள். ஆனால் அங்கே இருக்கவில்லை. மாறாக எழுந்து இறைவனை காண போகின்றார்கள். இந்த திருடர்கள் இருந்த இடத்திலே இருந்திருந்தால் இறைவனை அவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள். மாறாக இருந்த இடத்திலிருந்து அவர்கள் அங்கே எழும்பி போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எழும்பி போனதால் தான் இறைமன் இயேசு கிறிஸ்து பாலன் என்ற வடிவில் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இதே போலதான் இறைமன் இயேசு கிறிஸ்து இறக்கின்ற தருணத்திலும் அங்கே 2 திருடர்கள் இருந்தார்கள். ஒருவன் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதால் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவனுக்கு வாக்குறுதியை கொடுக்கின்றார். நீ இன்று என்னோடு என் வான் வீட்டில் இருப்பாய் என்று மாபெரும் வாக்குறுதி. சீடர்களுக்கோ சொந்த தாய்க்கோ அந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை. மாறாக ஒரு திருடன் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வருகின்ற பொழுது அவனுக்கு வாக்குறுதி, வான் வீட்டில் என்னோடு இருப்பாய். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ, எந்த இடத்தில் இருக்கிறோமோ, அங்கிருந்து எழும்பி ஆண்டவரை நோக்கி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தமக்கு தேவையான எல்லா வரங்களையும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த 3வது சிந்தனையை உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகின்றேன். நம் இந்த வாசித்த வாசகத்தில், நற்செய்தி வாசகத்தில் வந்த ஒரு வார்த்தை என்னவென்றால் தீவன தொட்டி. இதை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது தீவன தொட்டி இது எப்பொழுது எம்டியாக இருக்கும்? எப்போ காலியா இருக்கும்? தீவன தொட்டி எப்போ காலியா இருக்கும்? காலையில காலியா இருக்குமா? ஏன்னா அந்த கொட்டகையில எப்பயாவது ஒரு ஆடோ 2 ஆடோ வச்சிருப்பாங்க. குட்டி போட்ட ஆடுகள், குட்டியான ஆடுகள் உள்ள வச்சிருப்பாங்க. அதுல சின்ன சின்ன புல்கள் ஏதாவது போட்டுச்சு. அப்ப காலையில எம்டியா இருக்கவே இருக்காது இந்த அந்த தீவன தொட்டி. அப்படி பாருங்க. அப்படின்னா நைட்டு மட்டும்தான் அந்த தீவன தொட்டி எம்டியா இருக்கும். அந்த தீவன தொட்டி அவங்க கழுவவே மாட்டாங்க. இன்னைக்கு எப்பொழுதுமே அங்கே ஃபுட் அதாவது இதை வச்சுட்டே இருப்பாங்க. எப்போதுமே தண்ணி வைப்பாங்க, புண்ணாக்கு வைப்பாங்க, இல்லாம ஏதாவது வச்சுட்டே இருப்பாங்க. அதை அவங்க கழுவவே மாட்டாங்க. ஆனா அந்த கொட்டகையை கழுவுவாங்க. ஏன்னா சாணங்கள் எல்லாம் அழுக்கா இருக்குனால அதை கழுவி போடுவாங்க, துடைச்சி போடுவாங்க. ஆனா தீவன தொட்டியை அவங்க துடைக்கவே மாட்டாங்க. ஆனா இது எப்போ எம்டியா இருக்கும்னா நைட்டு மட்டும்தான் எம்டியா இருக்கும். காலையில் எம்டியா இருக்கவே இருக்காது. அதை பாருங்க. அந்த நேரத்தில் தான் இறைவன் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். அந்த தீவன தொட்டியில் தான் கடந்து, அதாவது அந்த விலங்குகளுக்கு உணவு கொடுக்கின்ற அந்த தீவன தொட்டியில் தான் இயேசுவுக்கு பஞ்சு மெத்தையாக ஒரு தொட்டிலாக அது மாறுகிறது. அப்படி என்றால் இது தருகின்ற செய்தி என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் தன் இதயத்தை வெறுமையாக்குறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்தை காலியாக்குறானோ, அந்த இதயத்தில் இறைவன் பிறக்கிறார், அந்த இதயத்தில் இறைவன் இருக்கிறார், அந்த இதயத்தில் இறைவன் உதிக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான தருணத்தில் நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்னுடைய இதயம் எதால் நிரம்பி இருக்கிறது? ஆண்டு முழுவதும் கவலைகளாலா, இல்லை பணத்தாலா, இல்லை எரிச்சலாலா, இல்லை நான் இந்த பொய் பேசுவதாலா, குடியினாலா என்னுடைய இதயம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது? அப்படி என்றால் இறைவன் பிறப்பதில்லை. ஆகவே இந்த இனிமையான இரவு, இந்த அழகிய இரவு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கின்றது. உன்னுடைய இதயத்தை நீ காலியாக்கு, உன்னுடைய இதயத்தை வெறுமையாக்கு எனக்காக. நான் அப்பொழுது உன்னுடைய இதயத்தில் நான் பிறப்பேன். உன்னுடைய இதயம் ஒரு பெத்லகேமாக மாறும். இதே போல நம்முடைய இல்லங்களும் ஒரு பெத்லகேமாக மாற வேண்டும் என்றால் நம்ம குடும்பங்களின் சந்தேகங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற எரிச்சல்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே இறைவன் பிறப்பார். ஆக அன்புக்குள்ளே நாம் எல்லோரும் சில நேரங்களில் பொய்கள் பேசலாம், நாம் சில நேரங்கள் நாம் திருடலாம், சில நேரங்கள் நாம் அழுக்காக இருக்கலாம் நம்முடைய பாவத்தால். ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் போகின்ற பொழுது, உண்மையோடு போகின்ற பொழுது, அன்போடு போகின்ற பொழுது, நம்பிக்கையோடு போகின்ற பொழுது கடவுள் அவர் தாமே அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். எவன் ஒருவன் தன்னுடைய இதயத்தை, தீவன தொட்டியாக இருக்கின்ற இதயத்தை காலி செய்கிறானோ, இறைவன் அங்கே உணவாக தரிசிக்கின்றார். ஆகவே இந்த
கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு தருகின்ற செய்தி, நான் என்னையே வெறுமையாக்க வேண்டும். இந்த வெறுமையான இடத்தில்தான் இறைவன் உதயமாகிறார், இவ்வறுமையான இடத்தில்தான் இறைவன் பிறக்கிறார். ஆகவே இந்த அருளுக்காக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடி ஆண்டவருடைய அருளை கேட்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிகு இறைமக்களே, இது நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதனையும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்கள் அல்ல, அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். நம்ம இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டுடைய கையில் ஒப்படைத்து அவரது அருள் காவலையும் அவருடைய அருளையும் வேண்டுவோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன் என்கிற எசேயாவின் இறைவாக்கு நிறைவேறிய இந்த இரவில் திரு அவைக்காகவும் அதன் தலைவர்களுக்காகவும் இறைமக்கள் ஆகிய எங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். மீட்பரின் வருகையை உலகிற்கு பறைசாற்றும் விண்மீன்களாகவும் ஒளிச்சுடராகவும் எம் வாழ்க்கையை அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று உரக்க கூறும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது உலக அனைத்திற்காகவும் மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசர் குழந்தையாக பிறந்தபோது உலகில் அமைதி உண்டாகுக என வானதூதர்கள் எழுப்பிய வாழ்த்து
வையத்தில் அமைதியையும் நல்வாழ்வையும் கொணர வேண்டுமென்றும் அதற்காக எம் தலைவர்களும் நாங்களும் உழைக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என தங்களுக்கு அருளப்பட்ட அறிகுறியை அசட்டை செய்யாமல் மரிமகனை இறைமகனாய் பார்த்து பரவசம் அடைந்த இடையர்கள் போல நற்கருணை என்னும் திரு உணவில் மறைபொருளாய் மறைந்திருக்கும் உம்மை கண்டு ஆராதிக்கிற உயிர் விசுவாசத்தை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று இடையர்களுக்கு அருளப்பட்ட நற்செய்தியை நாங்களும் திறந்த மனதுடன் ஏற்று மன்றாடுகின்றோம். எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் பங்கேற்கும் அமைப்புகளையும் உம் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். நிறைவாழ்வையும் மன அமைதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. மார்கழி பனியில் மாடடை குடிலில் எளிய குழந்தையாய் பிறந்த இறைவா, உமது பிறப்பின் விழாவை கூட மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியாமல் தவிக்கின்ற எளியவர்கள், அகதிகள், வீடற்றவர்கள், தனிமையில் வாடுவோர், முதுமையில் தவிப்போர் மற்றும் துயருவோர் அனைவரையும் உமது ஆறுதலின் அரவணைப்பில் வைத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. இறை வார்த்தையின் வடிவில் வந்த இறைவன் நம்மிடம் தூயாவின் வடிவில் வருகிறார். ஆகிய நம்முடைய கண்களெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் மூடி நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் ஆண்டவருடைய அன்பு கரத்தில் ஒப்படைப்போம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என் அன்பில் நிலைத்திருங்கள், என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். ஆகவே நாம் நம்மையே சில நேரம் சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 வாரங்களை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி ஆண்டவரோடு இணைந்திருந்தேனா? என்னுடைய எதிர்நோக்கி நான் பெருக்கிக் கொண்டேனா? என்னுடைய அன்பை நான் இரட்டிப்பாக்கி கொண்டேனா? என்னுடைய அன்பை வீடுகளிலே கிடைக்கப்பெற செய்தேனா? இல்லை என்றால் இந்த அன்பை நான் வெளி இடங்களிலிருந்து நான் நாடினேனா? என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கிறதா? அந்த மகிழ்ச்சி உண்மையிலே உண்மையானதா? என்னுடைய வாழ்வில் அமைதி இருக்கிறதா? இந்த அமைதியை என்னுடைய இல்லங்களில் என்னுடைய இதயத்தில் நான் தேடுகிறேனா? இல்லை உலக ஆசைகள் மீது நான் தேடுகிறேனா? இது நான் நம்மையே சிந்தித்து பார்ப்போம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். என்னுடைய வாழ்வு பிறருக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறதா? கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறதா? என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்வு அன்பால் நிறைந்திருக்கிறதா? இல்லை என்றால் உலக ஆசைகளால் நிறைந்திருக்கிறதா? ஆண்டு முழுவதும் பிஸி, ஆண்டு முழுவதும் பல்வேறு வேலைகள், ஆண்டு முழுவதும் கவலைகள், ஆண்டு முழுவதும் கண்ணீர், ஆண்டு முழுவதும் குறை பேசுதல், ஆண்டு முழுவதும் நாளையை பற்றிய கவலைகள், இதுவைகளால் நான் நிறைந்திருக்கின்றேனா என்று நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம்.
எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கு இறைவன் இருக்கிறார். ஆகவே என்னுடைய இதயத்தில் இறைவன் இருக்கிறாரா என்று நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். இந்த அருமையான அருள் பொழியும் நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து ஆண்டுடைய அன்பு கரத்தில் ஒப்படைப்போம். இங்கு குளிமிருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டுடைய கையில் ஒப்படைத்து ஆண்டவர் தாமே அவர்களை கணினமணி போல பாதுகாக்கவும், இந்த அருள் மிகுந்த இந்த இரவில் கடவுள் அவர்களுக்கு எல்லா வரங்களையும் வாழ்வின் குடலையும் கொடுத்து அவர்களை பாதுகாக்கவும், சிறு வயதிலிருந்தே கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழக்கூடிய அந்த ஆற்றலையும் அருளையும் அவர்களுக்காக நாம் வேண்டி கேட்போம். இந்த அருமையான தருணத்திலே இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் நல்ல குறிக்கோள்களோடும், நல்ல சிந்தனைகளோடும், நல்ல திட்டங்களோடும், எந்த ஒரு நேரத்திலும் தீய எண்ணங்களுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றலையும் அவர்களையும் கொடுத்தரல வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். எந்த ஒரு நேரத்திலும் தீய எண்ணங்களால் அவருடைய இதயம் என்னும் பெத்தலேகமே நிரப்பாமல் ஆண்டவருடைய அருளால் அதை நிரப்ப அவர்களுக்கான நல்ல ஆற்றலையும் அவர்களையும் நாம் கேட்டு ஜெபிப்போம். மேலும் இந்த ஊரில் இருக்கின்ற, இந்த ஆலயத்தில் குழுமிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நாம் ஜெயிப்போம். எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் இந்த குழந்தைகளை நல்ல வழியில் படிக்கவும், நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலோடும் ஆர்வலோடும் இருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும், ஞானத்தையும், அறிவையும் கடவுள் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த அருமை தருணத்திலே இந்த ஊரில் இருந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய கையில் அவர்கள் ஒப்படைப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு மருத்துவராகவும் மருந்தாக இருந்து அவருடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி அவர்கள் நலம் பெறவும், நல்லவர்களாக வாழவும், மீண்டும் நல்ல பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த ஆற்றலையும் அருளையும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வெளி ஊர்களிலும், வெளி மாநிலங்களிலும், வெளிநாடுகளிலும் வேலை செய்வர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு அருணும் கோட்டையமாக இருந்து அவர்களை பாதுகாக்கவும், வேலைக்கேற்ற ஊதியம் பெறவும், எந்த ஒரு நேரத்திலும் தோண்டு போகாமல் இருக்கக்கூடிய ஆற்றலையும் அவர்களையும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிப்போம். எனவே எத்தனையோ மக்கள் நம்மிடம் ஜெபத்தை கேட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஜெபிக்கி அவர்களை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர்களுக்கு எல்லா வரங்களையும் வாழ்வின் கொடைகளையும் கொடுக்க அவர்களுக்காக நாம் ஜெயிப்போம். இந்த அருமை தருணத்திலே இங்கிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் அன்பு கருத்தில் ஒப்படைப்போம். பல்வேறு எண்ணங்களோடும், பல்வேறு சிந்தனைகளோடும், பல்வேறு கவலைகளோடும், கண்ணீர்களோடும் நாம் இங்கு இருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய குறைகள், குற்றங்கள் எல்லாம் மன்னித்து நமக்கு ஒரு நல்ல வாழ்வு தரவும், நம்முடைய இதயங்கள் எல்லாம் வெறுமையாக்கி ஆண்டவர் வாழுகின்ற அந்த இல்லமாக மாற்றக்கூடிய அந்த ஆற்றலையும் இவர்களையும் கேட்போம். அன்பே உருவான தந்தையே, இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் பேர் சொல்லி அழைத்து உங்களுடைய அன்பு காரத்தில் நான் தருகின்றேன். இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய எண்ணங்களை ஆசீர்வதியும், இவருடைய திட்டங்களை ஆசீர்வதியும், இவர்கள் கொண்டாட போகின்ற இந்த கொண்டாட்டத்தை ஆசீர்வதியும். நீர்தாமே இவர்களுக்கு நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுத்து என்றுமே உமக்கு உகந்த பிள்ளை வாழக்கூடிய ஆட்தர வேண்டும் என்று கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்க பவனி. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, என்னை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, என்னை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உம்மை சூழ்ந்திட, உனக்கே நான் என்னை தருவேன் தெய்வ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சூழ்ந்திட, உவந்தே நான் என்னை தருவேன் செல்ல பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, என்னை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. ஏழை மக்கள் விண்ணரசின் உரிமை பெற, எளியவராய் தொழுவமதில் பெற்ற தந்தவா. துயருவோர் கனிவுடையோர் ஆறுதல் பெற, தேற்றுகின்ற தாயாக பிறந்த மன்னவா.
ஏழை மக்கள் விண்ணரசின் உரிமை பெற எளியவராய் தொழுவமதில் தேற்றம் தந்தவா. துயருவோர் கனிவுடையோர் ஆறுதல் பெற தேற்றுகின்ற தாயாக பிறந்த மன்னவா. உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன். உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன். ஏழை எங்கள் காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை எங்கள் காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. தூய்மையான உள்ளம் கொண்டோ கடவுளை காண தூயவராய் மாட்சியோடு மலர்ந்த பாலகா. இரக்கமுடைய இதயமெல்லாம் பேச்சமே பெற இறையமுதா என் நடுவே எழுந்த ரட்சகா. தூய்மையான உள்ளம் கொண்டோ கடவுளை காண தூயவராய் மாட்சியோடு மலர்ந்த பாலகா. இரக்கமுடைய இதயமெல்லாம் பேச்சமே பெற இறையமுதா என் நடுவே எழுந்த ரட்சகா. உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன். உள்ள மகிழ்கிறேன் உன்னில் இணைய வருகிறேன். ஏழை எங்கள் காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமே. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உண்மை சொல்திட உனக்கே நான் நினை தருவேன் செல்ல பாலகா. உள்ளமும் உணர்வுகளும் உன்னை சொல்லிட உவந்தே நான் இனி தருவேன் செல்ல பாலகா. என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தெய்வ பாலகா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவன் கருதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவைக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்களுக்கு தந்தையும் தாயுமான இறைவா, எங்களுக்கு அருள் உரியவுமை வேண்டுகின்றோ. இந்த அளவுக்கு பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிய ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானது முதன்மை வானதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகன் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பணித்தவாறு இம்மறைநிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் அதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் அதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் ஏற்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள் உமை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருகுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியல் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவர்களாக விளங்கு செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் முதல் முறையான புனித கன்னியும் கடவுளின் தாயுமாம் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உடையராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், இணையாயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்தருளும். இந்த நாளிலே இந்த பலியிலே பங்கேற்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே பங்கேற்று பல்வேறு வேண்டுதலால் உம்மை நாடி வந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் கனிவாய் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சேர்ந்துள்ள உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகிற அரசு மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமைகளை திரள்வீராக. ஏனெனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு நமக்கு தருகின்ற அன்பு கலந்த அமைதி ஒருவருக்கொரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய இதயத்தை பெத்லகேமாக மாற்றப் போகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமன் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சின்ன குழந்தை, செல்ல குழந்தை,
மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. நெஞ்சமெல்லாம் நெஞ்சுக்குள்ள திறந்து முன்னே திறந்திடும் நாளிதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. சின்ன குழந்தை செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. புதுமைகள் தேடுகின்ற புது வரவு, புது விடியலை தருகின்ற அருள் நிறைவு. நம்பிக்கை விதைத்திடும் புது நிலவு, இது நாளில் மகிழ்வுறும் இறையுறவு. இதயமும் உதயம் காணவே இறை அருள் மழை பொழியவே மகிழ்ந்திடுதே. இதயமும் உதயம் காணவே இறை அருள் மழை பொழியவே மகிழ்ந்திடுதே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. அன்பை பாடுகின்ற ஆரமுது, இது அகிலத்தை நிறைக்கின்ற வானமுது. நம்பிக்கை சுடர்விடும் திருவிளக்கு, இது நம்பிடும் யாவர்க்கும் அருள்வாக்கு. இதயத்தில் பேரொளி சூடுதே, இருள் அருள் மணி ஒலித்திட மகிழ்ந்திடுதே. இதயத்தில் பேரொளி சூடுதே, இறை அருள் மணி ஒலித்திட மகிழ்ந்திடுதே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்தீர் நெஞ்சுக்குள்ள பிறந்திடும் நாளிதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. புதுமை தேடுகின்ற புது வரவு, புது விடியலை தருகின்ற அருள் நிறைவு. நம்பிக்கை விதைத்திடும் புது நிலவு, இது நாளில் மகிழ்வுறும் இறையுறவு. இதயமும் உதயம் காணவே இறை அருள் மழை பொழியவே மகிழ்ந்திடுதே. இதயமும் உதயமும் காணவே இறை அருள் மழை பொழியவே மகிழ்ந்திடுதே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை,
மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. விண்ணும் மண்ணும் மகிழ்ந்திட நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திட நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. அன்பை பாடுகின்ற ஆரமுது இது அகிலத்தை நிறைக்கின்ற வானமுது. நம்பிக்கை சுடர் வேணும் திருவிளக்கு இது நம்மிடம் யாவர்க்கும் அருள்வாக்கு. இதயத்தில் பேரொளி சூடுதே இறை அருள்மணி ஒளித்திட மகிழ்ந்திடுதே. இதயத்தில் பேரொளி சூடுதே இறை அருள்மணி ஒளித்திட மகிழ்ந்திடுதே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. விண்ணும் மண்ணும் மகிழ்ந்திட நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திட நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாளிதுவே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு பாலன் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் தங்குவனவாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே அருளுரை வழங்கியவர்கள் அருள் தந்தை ஜோன்ஸ் அவர்கள். நானும் அவரும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள். அருள் தந்தை ஜோன்ஸ் அவர்கள் கிளரீசியன் சபையை சார்ந்தவர்கள். திருச்சட்டம் பற்றிய உயர்க்க படிப்பை பெங்களூர் குருத்துவ கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களிலே என்னோடு உடனிருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினத்திலே ஒப்புரவு அருள் சாதனம் திருப்பலி நிறைவேற்றி ஒப்புரவு அருள் சாதனத்தையும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அருள் தந்தையினுடைய மறையுரையில் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? இடம் இருக்கா இல்லையா? சத்திரத்தில் இடம் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை உள்ளதான் சொல்லிட்டே. இல்லை தான், நிறைய பேருக்கு இல்லை. எத்தனை பேருக்கு இருக்கு? கை வைத்துங்க பார்ப்போம். பொய்யெல்லாம் சொல்லி கை வைத்தப்படாது. உள்ள காய் மகாரமும் பொறாமையும் போட்டியும் ஒற்றுமையும் இல்லாத இப்படியெல்லாம் இருந்தோன்னா இடம் உண்டா? இடம் உண்டா? இடம் உண்டா? அப்போ கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடி அர்த்தம் உண்டா? அர்த்தம் உண்டா? உண்டா இல்லையா? உண்டா?
எப்படி இருக்கணும்? இதயெல்லாம் எப்படி இருக்கணும்? தீவன தொட்டியில் பொருள் இல்லாமல் இரவு இறப்பது போல நம்முடைய இதயம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தூய்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் யார் பிறப்பா? யார் பிறந்திருப்பா? யார் பிறந்திருப்பா? இயேசு பிறந்திருப்பார். இல்லைன்னா எத்தனை வருஷம் எத்தனை பூசை பார்த்தாலும் எத்தனை கிறிஸ்து பிறப்பு கொண்டாடினாலும் என்ன அர்த்தம் இல்லை. கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடினதில் எந்த பலனும் இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல ஒரு புதிய ட்ரெஸ் மட்டும் கிடச்சிருக்கணும். வேற ஒன்றும் என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த மகிழ்ச்சி என்ன செய்யாது, மகிழ்ச்சி என்ன செய்யாது, இருக்காது. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையிலே அருளுரை வழங்கிய அருள் தந்தை ஜோன்ஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் 7 முதல் 8 வரை உள்ள அன்பியங்கள். 12 எனக்கு மாதாபுரம் ஞாபகத்தில் போச்சு, மன்னிக்கவும். 7 முதல் 12 வரை உள்ள அன்பியங்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருந்தார்கள். சிறப்பித்த 7 முதல் 12 வரை உள்ள அன்பியங்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வழிபாடுகளுக்கு மற்றும் திருப்பலி நேரங்களிலே உதவி செய்யக்கூடியவர்கள், நம்முடைய பங்கிலே பணியாற்றக்கூடிய கார்மல் சபை அருள் சகோதரிகள், வழிபாடுகளுக்கு உதவி செய்வதோடு பீட அலங்காரங்கள் நல்ல முயற்சி செய்யாங்க. அன்பிய கூட்டத்தை கூட்டணும், திருவழிபாட்டுக்குழு கூட்டத்தை கூட்டணும், எல்லா முயற்சியும் செய்து பார்க்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், நம்ம அசைய மாட்டோம். அப்படிதானா? ஆகவே அருள் சகோதரிகளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராட்டு சொல்லுங்க. பாடகர் குழுவினர் நல்ல பாடல்களை பாடி நம்முடைய பங்கை சார்ந்த 2 சிறுவர் சிறுமியர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இசைக்கருவி மீட்டு இந்த பாடல் குழுவிலே இசைக்கருவி மீட்டக்கூடியவர்களுக்கும் இன்னும் பாடல் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். பீட சிறுவர்கள், பீடத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இணையி 4-5 பீட சிறுவர்கள் காலையிலிருந்தே வந்து நல்ல பணியை அருள் சகோதரியுடைய தலைமையிலே செய்தார்கள். ஆகவே பீட சிறாருக்கு நம் அனைவர் சார்பாக ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய உபதேசியார் கடந்த மாதம் முழுவதும் உடல்நலக் குறைவாயிருக்கின்றார். அந்த நேரத்திலே திருவாளர் ஜான்சன் அவர்கள் ஆலயத்திலே மணியடித்து ஆலயத்தை உடைய கதவுகள் திறப்பது, பூட்டுவது, லைட் இடுவது போன்ற பணிகளை செய்யக்கூடிய திரு ஜான்சன் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் கூறிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய திருவருகை காலம் துவக்கம் முதல் ஆலய வளாகத்திலே நட்சத்திரங்கள், ஒளிகள், அலங்காரங்களை செய்தவர்கள் இளைஞர்கள் ஆலயத்திற்கு முன்னால் ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தையும் இந்த குடிலை பல நாட்களாக இரவு பகல் என்று பாராமல் அதிக இளைஞர்கள் இந்த குடிலையும் வடிவமைத்திருக்கின்றார்கள். நம்முடைய பங்கை சார்ந்த இளைஞர்கள் என்னும் இளைஞர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்த பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் ஒரு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பலூன் கிறிஸ்மஸ் நடைபெற்றது. நம்முடைய பங்கிலே 12 அன்பியங்கள் உண்டு. 12 அன்பியங்கள் உண்டு. ஆனால் அன்றைய தினத்திலே 10 அன்பியங்களைத்தான் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே அன்பிய கூட்டத்திற்கு தேடி தேடி பார்ப்பேன்.
தேடி தேடி அன்பிய கூட்டத்தை பார்ப்பேன், அன்பிய கூட்டத்தை காணாது. ஆனால் பஜனை இது பலூன் கிறிஸ்மஸ்லேயும் என்ன செய்யலை. போன ஆண்டு 12 அன்பியம் இருந்து 2024 2025 2 அன்பியத்தை காணலை. 2 அன்பியத்தை காணலை. அப்போ ஃபாதர் சொன்ன மறையுறையில் என்ன அர்த்தம் இருக்கு? என்ன பெத்லகேம்ல இடம் உண்டா? இடம் உண்டா? ஸ்டேஜில் இடம் இல்லை, அதனால தான் 2 அன்பியம் வரல. அப்படிதானா? ஆமாயாம், நல்ல அழகா சொன்னாங்க. 8ஆம் அன்பியமும் 9ஆம் அன்பியமும் 12ஆம் அன்பியமும் அவங்களுக்கு ஸ்டேஜில் இடம் கொடுக்கலையாம். கடந்த ஆண்டு வெளியில தான் இடம் கொடுத்துருந்தோம், அதனால யாரெல்லாம் வரல? 2 அன்பியும் வரல. உண்மையிலேயே அந்த பலூன் கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பங்கேற்ற எல்லாருக்கும் ஒரு சிறப்பு அனுபவம். எல்லாவற்றையும் மறந்து அந்த ஒரு ஆடல் பாடல் என்னும் திறமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இறுதியிலே அவர்கள் ஒவ்வொரு அன்பியத்திலும் ஒவ்வொரு விதமான உணவுப் பொருட்களை சமைத்து கொண்டு வந்தார்கள். அதிலும் 8ஆம் அன்பியம் எல்லா வகையான கிழங்கையும் வச்சுருந்தாங்க. எல்லா வகையான கிழங்கு, மரிச்சினி கிழங்கு, காய்ச்சி கிழங்கு, கூவக்கிழங்கு, சிறு கிழங்கு, எல்லா வகை அழிந்து போகக்கூடிய அந்த கிழங்கு வகை அவற்றை அந்த அன்பியத்தினர் கொண்டு வந்து அன்பிய மக்கள் சுவைத்தார்கள். எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க, நானும் பங்கேற்றேன். எல்லா அன்பியத்திலையும் நிறைய அன்பியங்களில் அந்த உணவு நிறைய இனிப்புகளை செய்து கொண்டு வந்தார்கள். ஒரு சில அன்பியர்களில் வாங்கி கொண்டு வந்தாங்க, இருந்தாலும் பங்கேற்பு இருந்தது. இந்த நிகழ்ச்சி எதற்காக வைக்கப்பட்டதுன்னா, உங்கள் அன்பியங்களில் உங்கள் வீடுகளில் அந்த உணவு இனிப்பு வகைகளை நீங்கள் தயாரிக்க வேண்டும், தயாரித்து அதை கொண்டு வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பது. ஆகவே அந்த பலூன் கிறிஸ்மஸ் உண்மையிலே நல்ல விதத்திலே இருந்தது. பங்கேற்றவர்கள், ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் கொடுக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்பவர், இன்றைய நிகழ்ச்சி மற்றபடி திருவிழா நாட்களிலும் ஒளிபரப்பு செய்யக்கூடியவர் செல்வன் கெல்வின் ஜோஸ். அதற்கு அவர் ஒரு ஆர்வத்தோடு இந்த பணியை சிறப்பாக செய்கின்றார். அவருக்கும் நம் அனைவர் சார்பாக ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தினுடைய திருவிழா 6, 7, 8 ஆகிய 3 நாட்கள் நற்செய்தி கொண்டாட்டத்தோடு ஆரம்பமாகி 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறும். ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். இன்னைக்கு இடநாட்களில் பூசை வராதவங்க எல்லாம் எங்கே வந்திருக்கிறீங்க? திருப்பலியில் இன்னைக்கு பங்கேற்றிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த தகவலை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவிழாவிற்கு முன்னதாக வரி பாக்கிகளையும் நன்கொடை பாக்கிகளையும் கொடுத்து முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளி காலை திருப்பலி இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தில் 17 நாட்கள் பஜனை பாடப்பட்டது. இந்த பஜனை பங்கேற்றவர்கள், அதிலே பாடியவர்கள், தேநீர் வழங்கியவர்கள், உணவு கொடுத்தவர்கள் என்று பங்கு மக்களிலே பலருடைய ஒத்துழைப்பு இருந்தது. ஆகவே இதிலே பங்கேற்றவர்கள், ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள், இந்த பஜனை மூலமாக இந்த ஆண்டு 1,78,226 கிடைத்தது. அதிலே 60,000 ரூபாய் அடித்தளம் உழவர்ச்சி சங்கத்திற்கு கொடுக்கப்படும். இந்த பஜனை பாடிய ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றியையும் பாராட்டையும் கூறிக்கொள்கின்றேன். பஜனை கிறிஸ்மஸ் தாத்தாவாக வந்தவர்கள் அன்பியம் 1 பெனித் ஹெர்சின் ஜோத் சாஹித், அன்பியம் 2 லானியா. அருள் தந்தை அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். வந்திருக்கவங்க சீக்கிரமாக வந்து அந்த பரிசை பெற்றுக்கொள்ளவும். கிறிஸ்மஸ் தாத்தாவாக, பஜனை கிறிஸ்மஸ் தாத்தாவாக வந்தவர்கள் அன்பியம் 3 மெர்சிக் பெரோ, லியோசிக் பெரோ, ஜெர்வின் ரோசன்,
அன்பியம் 4 ஏ லிவன், அன்பியம் 5 செண்டி ஜாசன், அன்பியம் 6 அர்னால் ஜோயல், செர்லின் அரவித் அருண், அன்பியம் 8 செர்வின் செப்ரின்ஜோ, ஜோஸ்வின்ஜோ, ஆரிக் ஸ்டபோனோ, அன்பியம் 10 அருண், ஜெஸ்வின் டேனி அஃப்ரீன், அன்பியம் 12 அகிலேஷ். பஜனைக்கு 17 நாட்களில் அதிகமான நாட்கள் பங்கேற்றவர்கள் திரு ஜார்ஜ் வில்சன், திரு மேரி ஜான், திருமதி மேவல், திரு கனகராஜ், திரு பொனிவாஸ், திரு யேசுதாஸ், திரு ஜான்சன், திரு ரசல்ராஜ், செல்வன் அஃப்ரின், செல்வன் அருண். இவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி முடிந்து கேக் வழங்கப்படும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு தந்தையும் தாயுமான இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோ. இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இறைவனுடைய ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்கள் ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கும் தமானதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி.
விண்ணகம் மண்ணோடு இணைய வந்ததே தொழுவம் தந்த நல் பரிசினால் ஏக்க குரல்களின் விடிவும் பிறந்ததே பாலன் இயேசு வரவினால். விண்ணகம் மண்ணோடு இணைய வந்ததே தொழுவம் தந்த நல் பரிசினால் ஏக்க குரல்களின் விடிவும் பிறந்ததே பாலன் இயேசு வரவினால். Happy happy Christmas, Christmas, Merry Merry Christmas, Christmas. Happy happy Christmas, Christmas, Merry Merry Christmas. பார்க்க பலருமே தவம் இருந்தார் உந்தன் பாதம் காணவே ஏங்கி நின்றாய். மாடுகள் அடையும் தொழுவத்திலே கொஞ்சம் மழலையாய் மீட்பர் வந்துரைத்தார். ஏழை இடையர்கள் கண்டனரே 3 நாணியர் தொழுதனரே. ஏழை இடையர்கள் கண்டனரே 3 நாணியர் தொழுதனரே. இதய தாழ்ச்சியால் உம்மை காணலாம். Happy happy Christmas, Christmas, Merry Merry Christmas, Christmas, Happy happy Christmas, Christmas, Merry Merry Christmas. விண்ணகம் மண்ணோடு இணைய வந்ததே தொழுவம் தந்த நல் பரிசினால் ஏக்க குரல்களின் விடிவும் பிறந்ததே பாலன் இயேசு வரவினால். விண்ணகம் மண்ணோடு இணைய வந்ததே தொழுவம் தந்த நல் பரிசினால் ஏக்க குரல்களின் விடிவும் பிறந்தது பாலன் இயேசு வரவினால். Happy happy Christmas, Christmas, Merry Merry Christmas, Christmas, Happy happy Christmas, Christmas, Merry Merry Christmas, Christmas. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென்.